வணக்கம். வணக்கம். அதிமுக, பாஜக வெற்றி கூட்டணி அப்படின்னு கோலகலாஸ் பாண்டே அவங்களாம் அன்றைக்கி அனௌன்ஸ் பண்ண அன்றைக்கே சொல்லிட்டாங்க. அது ஒரு பக்கம் இருக்க, இந்த அதிமுக நிர்வாகிகள் முக்கியமாக இந்த பொன்னையன் சொல்கிறாரு, திருந்தி வந்தால் ஏற்றுன்னு தானே ஆகணும். யார் திருடன்? அது யாரை சொல்கிறாருன்னு தெரியல. பாஜகவா சொல்றாங்க. பாஜக தான் சொல்கிறாரு. அந்த நிர்வாகிகள் கூட்டத்தில் அந்த எம்எல்ஏ, முன்னாள் எம்எல்ஏ ஒரு நிர்பந்தத்தால் வந்து நம்ம இது கூட்டணி அவங்க நிர்பந்தத்தால். அது மட்டும் இல்லாமல் கட்சியே வந்து காலி பண்ணலான்னு பிளான் பண்ணுறாங்க. அதுக்காக கூட்டணி வச்சுருக்கோம். கூட்டணி வேற வழியெல்லாம் வச்சிருக்கேன், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஆமாம், இந்த கூட்டணி ஒரு தர்மசங்கடமான கூட்டணி, இது ஒரு விளங்காத கூட்டணி அப்படின்னு வேற யாரும் சொல்லுவாங்க, நாங்களே சொல்றோம். இந்த மாதிரி மேல் மட்டத்துலேருந்து கீழ் மட்டம் வரைக்கும் இப்படி இருக்கும்போது இது என்ன உருப்படுமா? இது உருப்படுமான்றது அடுத்து. இந்த பிரச்சனை வெறும் அதிமுக தரப்பு மட்டும் இருக்குதா, பாஜக தரப்பு இருக்குதா? பாஜக அதுதான் நான் அடுத்தது அந்த கேள்வி தான் கேட்கணும்னு நினைச்சேன். இப்போ அவங்க சைடில் என்ன சொல்றாங்கன்னா, இவங்களுக்கு ஓட்டே போட மாட்டாங்க, அதிமுககாரங்க பிஜேபி ஓட்டே போட சேர்த்து எடப்பாடி பழனிசாமி திட்டுறாங்க. எடப்பாடி கழுவி ஊத்துறாங்க. இந்த லெவல்ல திமுக கூட்டணி இருக்கா? இல்ல. திமுக கூட்டணி தலைமையா இருக்கக்கூடிய திமுகவை ஏதாவது ஒரு கட்சி விமர்சனம் பண்ணுதா? அவங்க பண்ணாலும் மூடி மறைச்சு முட்டு கொடுத்துட்டு இருக்காரு திருமாவளவன். ஆமா, குத்தனவன் நண்பனா இருந்தா வெளியே சொல்லக்கூடாதுன்ற மாதிரி லெவல்ல இருக்காரு. அப்ப ஒரு கூட்டணியில தலைமை தாங்கக்கூடிய ஒரு நபருக்கு கெட்ட பேர் ஏற்படுத்தக்கூடாது. அந்த தலைமை தாங்கக்கூடிய கட்சிக்கு நேர் ஆதரவாக முட்டு கொடுக்குற அளவுக்கு போயிருக்கு. கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள், இந்தியன் முஸ்லீம் லீக் எல்லாம் நிற்கும் போது ஒரு கூட்டணி இப்படி சாலியா நிக்குது. இன்னொரு கூட்டணி அறிவிச்சு அன்னையில அறிவிச்சு எல்லா பேரும் புலம்பி திக்கிறாங்க. ரெண்டு பக்கமே இப்படி இருந்தா எந்த கூட்டணி வெற்றி பெறும்? எந்த ஒரு நபரும் வெற்றிகரமாக ஒரு கூட்டணி இப்படி எடுத்துட்டு போக முடியாது. எனவே இது ஒரு வெற்றி கூட்டணி சொல்றது அபத்தமான பேச்சு. இனிஷியலா இன்னைக்கே வெற்றி கூட்டணி அறிவிக்கிறது ஒரு ரொம்ப அதீதமான ஒரு நம்பிக்கைன்னு வச்சுக்கோங்க. அது அவங்களுடைய விருப்பத்தின் காரணமாக சொல்றாங்க. எனக்கும் இங்க பாஜக வெற்றி பெற ஆசை உண்டு. ஆனா யதார்த்தமான சூழல் ஒண்ணு இருக்கு. நீங்க கூட்டணி அமைஞ்சு இல்லையா, அந்த கூட்டணியில் அறிவிச்சதுமே ரெண்டு பக்கமும் காரசாரமான ஒரு வார்த்தை போர் பார்க்க முடியுது. அதெல்லாம் ஒரு வலைத்தளங்கள் இருக்கக்கூடிய நபர்கள், அவங்க வேற வேலை கிடையாது. ஈவன் நைனா நேந்திரன் வந்ததுக்கே ஒரு கும்பல் போட்டு அவர் திட்டிக்கிட்டு, நீ இப்படி பண்ணலாமா, இப்படிப்பட்ட நபர்கள் இருந்தாரு இங்க அப்படின்னு சொல்லி அங்க ஒரு ஆத்தா. இதெல்லாம் பார்க்கும்போது இது உட்கட்சியிலையும் ஒரு குழப்பத்தில் இருக்குது, கூட்டணியிலையும் ஒரு குழப்பத்தில் இருக்குது. இப்ப இந்த நிலைமையில அதிமுக நிர்வாகிகளுடைய அந்த பேச்சு இல்லை, இதுல நாம என்ன புரிஞ்சுக்க முடியுது அப்படின்னா, அதிமுக நிர்வாகிகள் எல்லா பேரும் திடீர்னு கூட்டணி வச்சிட்டாரு, கூட்டணி எங்களுக்கு தெரியவே தெரியாது, இந்த ஒரு பேச்சு எல்லாரும் பார்க்க முடியுது. அன்னை நிலைமைக்கு அந்த தேதி நிமிஷம் வரைக்கும் யாருக்கும் கூட்டணி அமைக்க போறாங்கன்னு தெரியாது. 4 பேருக்கு தான் தெரியும். ஒன்னு வேலுமணிக்கு தெரிஞ்சுக்கணும், இன்னொன்னு தங்கமணிக்கு தெரிஞ்சுக்கணும், இன்னொன்னு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் ஒரு மகனுக்கு தெரிஞ்சுக்கணும். வேற யாருக்கும் தெரிய வாய்ப்பு இல்லை. 4:30 மணி வரைக்கும் அமித்ஷாக்கே தெரியாதுன்னு நினைக்கிறேன். அவங்கள கூட்டணி அறிவிச்சு அவங்களுக்கு தெளிவாக நடந்திருக்காங்க, அவங்களுக்கு தெரியுது. ஆனா மற்ற யாரு அதிமுக தரப்புல யாருக்குமே தெரியல. பாஜகவும் அதே நிலைமை வச்சுக்கோங்க. ஆனா அதிமுக தரப்புல இப்படி அவங்களோட நிலைமை அவங்க பார்த்ததே கிடையாது. இவங்க நேத்து வரைக்கும் என்ன சொல்லிட்டாங்கன்னா கூட்டணி கிடையாதுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு கூட்டணி வச்சா அதிமுக இந்த கூட்டணி அந்த கூட்டணி கிடையாது. காங்கிரஸோட கூட்டணி வச்சிருக்காங்க, பாஜகவோட கூட்டணி வச்சிருக்காங்க. ஏன்னா அந்த கட்சிக்கு கூட்டணி வைக்கிறதோ அது தலைமை தாங்கிறதோ புதுசு கிடையாது. அதை பக்குவமா அணுகிறது கட்சி தான் அதிமுக. பக்குவமா அணுகி அதை கொண்டு போக முடியும் தான். ஆனா இன்னைக்கு பக்குவமா அணுக முடியாத அளவுக்கு அந்த கட்சி இருக்கிற காரணம் ஒண்ணு எடப்பாடி பழனிசாமியோட தலைமையா, இல்ல நிர்வாகிகளுக்கு இந்த கூட்டணி பிடிக்கலையா, இல்ல உண்மையான நிர்பந்தமா இதெல்லாம் நினைச்சுக்கிறேன். அது ஒரு குழப்பத்தை அவங்களுக்கு உருவாக்குது. இது எந்த அளவுக்கு எடுத்துட்டு போக முடியும். அப்ப நிர்வாகிகள் உங்களுக்கு நம்பிக்கை தர முடிய அளவுக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருக்காரா, இல்ல எடப்பாடி பழனிசாமி அவருடைய நடவடிக்கைன்றது அவர் மட்டும் பிழைச்சுக்க முயற்சி பண்றாரு, நம்மளால அட்டாத்துல விட முயற்சி பண்றாரு அப்படின்னு தலைமை மீது நம்பிக்கை இல்லாம நிர்வாகிகள் இருக்காங்க. இந்த கேள்விகள் அதிகமாக உருவாக்க ஆரம்பிச்சிருச்சு. அது வேற யாருக்கும் உருவாக்கணும் போல. தலைமை தாங்கக்கூடிய தமிழகத்துல எதிர்கட்சியாக தலைமை தாங்கி இந்த கூட்டணியை திமுக வீழ்த்து நினைவுடைய ஒரு கூட்டணியை தலைமை தாங்கக்கூடிய தலைமைக்கும் பிரச்சனை இருக்கு, அது நிர்வாகிகளுக்கும் பிரச்சனை இருக்குன்றது ஒரு ஆபத்தான அறிகுறி. இதனால வெற்றியை நோக்கி நகர்த்தவே முடியாது. இப்படியே போனோம் இது யாருக்குமே வெற்றி தராது. அதிமுகவும் வெற்றி தராது, பாஜகவும் வெற்றி தராது. இவங்க ஓட்டு அவங்களுக்கு போறது, அவங்க ஓட்டு இவங்க போறது இருக்கட்டும். 2 பேர் இந்த லெவல்ல தானே இது வெற்றியை மாற்றுறதுக்கான சாத்தியமே கிடையாது. இந்த சண்டைன்றது திமுக அல்வா மாதிரி ஆக அப்படின்னு சொல்லி அதை அதிகமா வேடிக்கை பார்க்க சந்தோஷமா அது ருசிச்சு பார்த்துட்டு இருக்கு. இது நம்ம எல்லா பேருக்கும் தலையில மண்ணலி போற வேலை. ஒரு கூட்டணி உறுதியாயிடுச்சு, அதை போய் நகரம்னு அவங்க நினைச்சாங்கன்னா அவங்க பக்குவப்படுத்தி அதை சரியா கட்டமைப்ப எல்லா தளத்திலையும் ஊராட்சி ஒன்று வரைக்கும் அந்த கட்டாயம் 2 பேரும் இணக்கமா போற சூழலை உருவாக்க வேண்டியது 2 கட்சியுடைய தலைமை. அப்படி உருவாக்காத பட்சத்துல இந்த கூட்டணி பெரும் தோல்வியை தரும். இப்போ நீங்கள் சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, அப்போ 2ஆம் கட்ட தலைமை வரைக்கும் தலைவர்களுக்கு மட்டும்தான் வந்து இதை அக்செப்ட் பண்ண மாதிரி. ஏன்னா இப்போ ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போது நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய கூட்டணி யாருன்னா வாய் திறப்பாங்களே,
அந்த அம்மா அதுதான் நமக்கு ஒரு கேள்வி வருது. ஜெயலலிதா அவர்களும் அதே பொறுப்புல இருக்காரு, இங்க எடப்பாடி பழனிசாமி அதே பொறுப்புல இருக்காரு. ஆனா ஒரு நபர் பேசுனதை ஏத்துக்கிறாங்க, எதிர்த்து பேசவே முடியாது. இப்ப இருக்கிற நபர் இருக்காங்க, அவர் பேசுன விஷயத்தை ஏத்துக்க முடியாதுன்றது ஓப்பனா வெளியே சொல்ற அளவுக்கு. ஆமா, பப்ளிக்காவே பேசுறாங்க. அப்ப இது இன்னும் பலவீனமான கட்சியா இருக்குன்னு நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. புரியுது, அது புரியுது. இவர் பொதுச் செயலாளர் அறிவிச்சிட்டார்ல, அறிவிச்ச கூட்டணி அறிவிச்சிட்டாரு, அப்படின்னா ஏற்று நடக்கணும்ல. இதுதான் அந்த கட்சிக்கு இருக்க குணம். திமுக கூட பேச பார்த்துருப்பீங்க, ஆனா அதிமுக பேசாது. ஜெயலலிதா ஒரு முடிவு எடுத்துட்டா அந்த முடிவை அடி தொண்டர்கள் வரைக்கும் ஏற்று வச்சிருவாங்க. அந்த கட்சியோட குணாதிசயமே தான், மொத்தமா சலாம் போடுவாங்க. அந்த கட்சிகளும் உட்கட்சி ஜனநாயகம் இருக்கா இல்லையா கிடையாது, அந்த ராணுவ கட்டுப்பாட்டோட நடத்துறதா அவங்க சொல்லலாம். ஆனா எல்லாமே ஏத்துக்கணும் அப்படின்றத உறுதியா ஏத்துப்பாங்க. அது வந்து எந்த தயக்கம் இல்லாம ஜெயலலிதா ஏத்துக்கிட்டாங்க. ஜெயலலிதா அவர்கள்ட்ட இருந்த அதே ஏற்பு ஏன் இவங்கள்ட்ட இல்லை? இது அந்த கட்சிக்கு இயற்கையா இருக்க கூடாது இல்லையா, அது இலக்க ஆரம்பிச்சிடும். இலக்க ஆரம்பிச்சுட்டு அப்பட்டமா கடந்த காலங்களில் முழுவதும் தெரியும். எனவே இந்த கட்சி தீவிரமா கரையுது, அதிமுக கரையுதுன்னு நம்மளால 100% சொல்ல முடியும். அது இந்த மாதிரியான வெளிப்பாடுகள் மூலமா இதை சரி செஞ்சுட்டு தான், அதாவது தொண்டர்கள் மத்தியில நிர்வாகிகள் எல்லாம் என் கட்டுப்பாடு 100% இருக்காங்க, நான் சொல்லி மீறி போக மாட்டாங்கன்னு விஷயத்தை நிரூபிக்க வேண்டியது எடப்பாடி பழனிசாமியோட கடமை. எடப்பாடி பழனிசாமி அவரால் நிரூபிக்க முடியலன்னா அதிமுகவை அவர் வெற்றிகரமாக கொண்டு போகவே முடியாது. ஏன்னா அந்த கட்சி அப்படிப்பட்ட கட்சியே கிடையாது. அது முன்னும் எம்ஜிஆர் இருந்தாரு, எம்ஜிஆர் இருக்கும்போது ராணுவ கட்டுப்பாடு இருந்தாங்க, ஏன்னா அவருடைய விசுவாசிகள். அதற்கடுத்து வரும்போது ஜெயலலிதா அவர்கள் அதை விட தீவிரமாக கட்டுப்பாடு நடத்திட்டு போறாங்க. அது ராணுவ கட்டுப்பாடுன்னு சொல்றதா இல்ல முழுமையா சரணாகதியா இருக்கிறதா எப்படியோ ஒண்ணு. ஆனா அந்த கட்சிக்கு அதான் குணம். ஆனா இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நேர் மாறாக யாரும் அடங்க மாட்டோம்னா, பொன்னையன் வெளியே வந்து எவ்வளவு பெரிய மூத்த நிர்வாகி, அதுதான் சொல்ல வர. பொன்னையன் வந்து கூட்டணி வச்சதுக்காக போய் திருடன் வந்துட்டேன்னா நீ என்ன பேச்சு பேசுற? மூத்த நிர்வாகியே இப்படி பேசுறேன்னா மத்த என்ன விஷயம்? இது வேற ஏதோ சின்ன கட்சி பண்ண போட அதிமுக தலைமை தாங்க போகுது, அதுவே இப்படி பேசுனா என்ன இது உருப்பட்டுரும்? இது வெற்றி கூட்டணின்னு சொல்ல முடியாது. இது ஆரம்பத்திலே ஒரு பெரும் சர்க்கிளோட தொடங்குது, பெரும் குழப்பத்தை உருவாக்கி தொடங்குது. அதுவும் பெரிய சரிவுடைய அதிமுக தன் சரிவுக்கு வெளிப்படுத்தியே தொடங்குது. இதுல பாஜகவுடைய பங்குன்றது ஆன்லைன்ல இருக்கக்கூடிய ஓகே, மற்றவங்களும் ஓரளவுக்கு ஏற்றுப்பாங்க. ஏன்னா மத்திய தலைமை முடிஞ்சிருச்சுன்னா பாஜக பொறுத்த வரைக்கும் நிர்வாகிகள் ஏற்றுப்பாங்க. ஏன்னா அந்த கட்சி இது மாதிரி நிறைய தலைவர்களை பார்த்து அடுத்தடுத்து நகர கட்சி. அதனால அந்த தேசிய கட்சியை பொறுத்த வரைக்கும் பெரிய குழப்பத்தை ஆன்லைன்ல சில பேர் கத்தலாம். ஆனா இது அதிமுகன்ற ஒரு கட்சி, இந்த கூட்டணி தமிழக தலைவர் வாங்கி கொடுக்கக்கூடிய கட்சி, இப்படியா இருக்கிறது கட்சிக்கு நல்லது இல்லை, அந்த தலைமைக்கு நல்லது இல்லை, அதோட எதிர்காலத்துக்கு நல்லது. இந்த கட்சி இன்னும் தேஞ்சு இன்னைக்கு 20% இருக்குன்னா 15 ஆச்சு, 15 இப்போ 12 ஆயிருக்கும். அது 10 கீழே ஓடி விட்டுறாங்க. இந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ நீங்கள் சொன்னீங்க இது சித்தாந்த பிஜேபின்றது வந்து ஆன்லைனில் தவிர மற்ற இடத்துல ஏற்றுக்குவாங்க. அந்த ஆன்லைனில் வந்து நான் இனிமேல் ஓட்டே போட மாட்டேன், அதாவது வந்து ஒரு மனுஷன் பின்னாடி போகிற மாதிரி தான் அவங்க பேசுகிறாங்க. இது வந்து சமீபத்தில் ஆன்லைனில் உட்காந்து வாரம் உருவாக்கின ஒரு ஸ்ட்ராட்டஜின்னு வச்சுக்கோங்க. அது ஓவர் டோஸ் ஆகி அவங்களுக்கே பிரச்சனை இருக்குது. நீங்க சித்தாந்தத்தை மையப்படுத்தி போறீங்களா இல்ல தனிநபரை மையப்படுத்தி போறீங்களா? அதுதான் என்னோட கேள்வி. இது சங்கமே ஏத்துக்காது. இந்த நபர்ல இப்ப நான் இருக்கேன், ஏதோ நபரை ஏன் விடுறேன்னு வச்சுக்கோங்க, அந்த ஏன்ற நபரை வச்சிருக்காங்க. அந்த ஏன்ற நபரை வச்சு இவங்களுடைய சித்தாந்த நோக்கம் இருக்கு இல்லையா, அதையும் அவங்களுடைய நாட்டுக்கான எதிர்கால திட்டம் இருக்கு இல்லையா, அவரை வச்சு இதை இயக்குவாங்க. அதுக்கப்புறம் அந்த நபர் எல்லாம் அடுத்த நபரை கொண்டு வருவாங்க. இது மாதிரி இந்தியா முழுவதும் நிர்வாகிகளை மாத்திருக்காங்க. ஆனா என்னைக்கும் அதனுடைய பலத்தை இழந்ததே கிடையாது, சித்தாந்த பலத்தை இழந்ததே கிடையாது. அது இந்தியாவை ஒரு விதமாக கட்டமைக்க நினைக்கிறாங்க, அந்த கட்டமைப்பு நோக்கி நகர்த்துவோம். அதுக்காக டூலாக ஒரு நபரை பயன்படுத்துவாங்க தவிர இது எல்லாமே சித்தாந்தத்தை தீவிரமாக நம்பக்கூடிய கட்சி. அந்த கட்சியோட தொண்டர்கள் இருக்காங்க, அவங்க அப்படி இருந்ததை நான் பார்த்தே கிடையாது. இன்னைக்கு வேற விதமாக பார்க்கும்போது எந்த மாற்றுக்கருத்தை வைக்க முடியாது. மாற்றுக்கருத்துனா நான் அசிங்கமா திட்டுவேன்றது திமுகவோட கொள்கை. ஆமாம், ஓகே. அந்த கொள்கை மாதிரி இவங்க போறாங்கன்னா இது என்ன மாற்று? நீங்க அதிமுக திமுக என்ன வேறுபாடு கேட்காதீங்க, திமுக பாஜக என்ன வேறுபாடு கேட்டாங்க அப்படின்னு லட்சம் போய் இருக்குது. இப்போ அவங்க சைட்ல இருந்து ஒரு நியாயமான கேள்வி ஒன்று கேட்குறாங்க. எப்படின்னா வந்து அதிமுக திமுக நீட்ல இருந்து வக்ஃபு வாரியம் இருமொழிக்குள் எதுல வந்து என்ன வித்தியாசத்தை கண்டு அவங்க கூட நம்ம கூட்டணி சேரணும்னு கேட்குறாங்க. அதிமுக திமுக ரெண்டு பேரும் ஒரு குணம் உண்டு. அது என்ன அப்படின்னா தமிழ்நாட்டில் வேற எவ்வளோ அரசியல் பண்ணக்கூடாது. அரசியல் பண்றதுக்கு பலம் கூடியது மத்திய கூடிய அதாவது தேசிய கட்சிகள் தான். அந்த ரெண்டு கட்சியும் உள்ள வரக்கூடாது. உள்ள வரவிடாமல் தடுக்கிறது இல்லையா, அது நீ செஞ்சாங்க நான் செஞ்சாங்க மாப்பிள்ள நீ செய்யல நான் செய்யன்ற லெவலில் இருக்கிற கட்சி. அதாவது ரெண்டு பேரும் சேர்ந்துமே மற்ற எந்த கட்சி வளரலாம் பார்த்துக்குவாங்க, வரவிடாமல் பார்த்துக்குவாங்க. அதில் பாஜக தீவிரமாக முயற்சி பண்ணுது. அப்படின்னா அந்த ரெண்டு பேரையும் அதே ஒரே கண்ணில் தான் பார்க்கும். அதில் போன காலங்களில் அவங்க ரொம்ப பெரிய வெற்றிகள் எதிர்பார்த்தாங்க. அது இல்லாத 2026 கூட்டணி நோக்கி நகர்ந்துருக்காங்க. இது பாலிடிக்ஸ்ல இருக்கக்கூடிய அரசியல் இருக்கக்கூடிய ஒரு குணம். ஒரு முயற்சி எடுத்தோம், ஓகே, இப்போ நமக்கு ஒரு வெற்றி தேவை. அதுதான் இப்போ ஒரு 4 எம்எல்ஏ அனுப்புறோம்,
நாளைக்கு ஒரு 30 எம்எல்ஏ உங்களால் அனுப்ப முடியும்னு வச்சு. ஏன்னா எதிர்க்கட்சிக்கான பணி நீங்க பண்ணிக்கிறீங்க. திமுக வீழ்த்த முடியும், அந்த அளவுக்கு உங்க களத்துல முடியும்னா ஒரு 30 எம்எல்ஏ 20 எம்எல்ஏ உள்ள அனுப்பிட்டு வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்த 5 வருஷம் வளர்ச்சி மட்டும்தான். கண்டிப்பா. அப்படின்னும் போது நம்ம அதன் நோக்கமா மையமா வச்சு மத்திய தலைமை முயற்சி பண்ணா நம்ம அதுக்கான செயல்பாட்டில் இருக்கணுமா, இல்ல மத்திய அரசு என்ன முடிவு பண்றது, எனக்கு ஒரு தனிப்பட்ட கோஷம் இருக்குது, அதுக்காக நான் என்னென்ன விமர்சனம் பண்றது வெற்றியை ரொம்ப பலவீனமாகும். இப்போ எனக்கு 24 நடந்தது வச்சு ஒரு உவமை என்னன்னா, 2 பேரும் தனித்தனியாக நின்னாங்க. இவங்க நின்னாங்க, அவரு 23% அவங்களால ஜெயிக்க முடியல. இவங்க ஒரு 18 மொத்த கூட்டணி சேர்த்து 18 தான் வாங்க முடியும். ஒரு தொகுதி ஜெயிக்கும், 7 இடத்துல 2வது அப்படின்னு சொன்னாலும் வெற்றி பெற முடியல. அப்போ 2 பேருக்கும் தெரியும், 2 பேர் தொண்டர்களுக்கும் தெரியும். அதுக்கப்புறம் வந்து தனி மனித துதியோ இல்லை இஸ்லாம் ஓட்டு எனக்கு வராதுன்றது வந்து என்ன விதமான பேச்சு இது? இப்போ இந்த பேச்சு எனக்கு புரியுது. இது இவங்க என்ன பண்றாங்கன்னா, அந்த ஒரு பிராண்ட் இருக்குல்ல, இந்த பிராண்டை தக்க வைக்கிறதுக்கு முயற்சி பண்றாங்க. நீ முடிச்ச ஒன்று ஓயாது, நான் சொல்றேன் இது ஓயவே ஓயாது. இது வந்து எப்படி இருக்குன்னு நான் சொல்லவா? இப்போ உதயநிதிக்கு நீங்க பண்றீங்களே, பண்றாங்க அந்த கட்சிக்கு என்ன பண்றாங்களோ அதே தான் இதுவும். ஆனால் கேளாத வாரிசு அரசியல் நீங்க பண்ற வித்தியாசம் எதுவும் கிடையவே கிடையாது. நீ என்ன எதை வித்தியாசத்தை பண்ணிட்டீங்க நான் கேட்குறேன். நீ வித்தியாசமே கிடையாது, நல்லா தெளிவாகவும் கேட்க முடியும். எனவே நீ கட்சி வெற்றி பெற நோக்கத்தோட இருக்கீங்களா, கட்சியோட சித்தாந்தம் கொண்டு போய் சேர்க்கிற நோக்கத்தோட இருக்கீங்களா, இல்லை தனிப்பட்ட நபருக்கானதா? இந்த ஒரு புரிதலே இல்லாம நீ இப்படி அரசியல் பேச முடியுது. இல்ல அதுக்கான வாய்ப்பு மத்திய அரசாங்கம் கொடுத்தாங்களே 24ல். அது கூட ஓகே. இப்போ பேச வேண்டியது எப்படி வருதுறாங்க? இப்போ பேசக்கூடிய சூழல் என்ன இருக்குது? இப்போ இன்னமும் களம் தீவிரமடையுது விஜய் அவர்கள் என்ட்ரிக்கு அப்புறம். விஜய் அவர்கள் என்ட்ரிக்கு அப்புறம் என்னன்னா, நீ நடுநிலை ஓட்டுன்னு ஒரு பெரும் ஓட்டு இருக்கு. அது என்ன இதுவும் வேணாம் அது வேணாம்ப்பா, யாராவது ஒருத்தர் மாற்று ஓட்டு கொடுப்பா அப்படின்னு நினைக்கக்கூடிய விஷயம். அப்போ அது என்ன பண்ணுதுன்னா, புதிதாக வரக்கூடிய நபர்களை ஆதரிக்க விரும்புது. அதனால கமலஹாசனுக்கு 6% ஓடுச்சு. ஆமா ஆமா, அந்த ஆளுக்கு 6% வச்சுக்கவேன். எனவே இது புதிதாக வரக்கூடியவர்களுக்கு ஒரு பொதுவான எதிர்பார்ப்பு இங்கே உண்டு, வரவேற்பும் உண்டு. அப்போ அவர் உள்ள வரும்போது நீங்க புதிய ஃபோர்ஸத்தினால நீங்க ஃபோர்ஸா போதிக்கிறீங்களே, அப்போ நீங்க உங்களுக்கான இடம் இருக்குல்ல, அதை இலக்க நேரிடும். இப்போ பாஜக பொறுத்தவரை செய்ய வேண்டியது களத்தில் நம்பிக்கை பெறும். களத்தில் நீங்கள் யோசிச்சு பாருங்க, மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் 1 கோடி ரூபா கட்டாததுக்கு என்ன காரணம்? அரசை கேட்காம அந்த சித்திரை திருவிழா நிறுத்துறேன்னா அங்கே பெரிய பிரச்சனை பண்ணிருக்கணுமா இல்லையா? கண்டிப்பா பண்ணல. அந்த நேரத்தில் நீங்கள் வேற ஒரு வேலை பார்த்துருக்கீங்க. எப்படி தலைமையை மாற்றிட்டாங்கன்னு சொல்லிட்டு தலைமைக்கு புதுசாக வந்தாலும் திட்டிக்கிறீங்க. இன்னொரு பக்கத்து தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய ஒரு போலீஸ் ஸ்டேஷனில், தஞ்சாவூர் மாவட்டத்தில் போலீஸ் ஸ்டேஷனில் 2 இளம் பெண்கள் பூச்சிக்கொல்லி மருந்து சாப்பிட்டு இறந்து போகிறாங்க. ஒரு பொண்ணு சீரியஸ் அங்கேயே இருந்தது, ஒரு பொண்ணு ஏன்னா அவன் தம்பியை பிடிச்சிட்டு போனது, பொய் வழக்கு போட்டது, எப்படி போடலாம்னு சொல்லிட்டு அதுக்கு அந்த போலீஸு நீங்கள் வந்து நடிக்கவே சரியா அப்படின்னு பிடிச்சி சாவுன்னு இருக்கு. இது எவ்வளோ பெரிய நிகழ்வு. தூத்துக்குடியில் 2 பேர் இறந்து போனது, 20 இறந்து போனதுக்கு எவ்வளோ பிரச்சனை பெருசாகிறாங்க. இது எவ்வளோ பெரிய இஷ்யூவாக மாற்ற முடியும். கண்டிப்பா இதெல்லாம் கையில் எடுத்து காவல்துறை அட்டுழியத்தை கொண்டு போய் சேர்த்து மக்கள்கிட்ட நம்பிக்கை பெற வேண்டிய அந்த நேரத்தில் 3 நாளைக்கு முன்னாடி நடந்துச்சு, 80-90 நாள் 3 நாளைக்கு நடந்துச்சு. அந்த நேரத்தில் இது எல்லாம் பிரச்சனை கிடையாது, எனக்கு நான் அவருக்கு பாகுபலி கோஷம் போடுறதுக்கு எனக்கு ஆள் தேவை அப்படின்னா உங்களுக்கு சோசியலிசம் மீது கவனமே கிடையாது. நீங்கள் ஒரு பிராண்ட் வேலை மட்டும்தான் கவனம் செலுத்திக்கிறீங்க. கடை இது அரசியல் கட்சிக்கான அலையை நினைக்கிறீங்க? கண்டிப்பா இல்லை. இது அரசியல் கட்சிக்கான அலையே கிடையாது. இவ்வளோ பெரிய பிரச்சனை கிடையாது. இது மாதிரி 1000 பிரச்சனை காட்ட முடியும். 1000 பிரச்சனை இங்கே இருக்கு. மக்களுக்கு ஏதாவது குரல் கொடுப்பேன்னு பார்த்தா அதெல்லாம் எனக்கு பிரச்சனை கிடையாதுன்னா, புதுசாக கட்சியினுடைய தலைமையேற்ற நபரை திட்டுவேன், புதுசாக கூட்டணி கட்சிக்கு தலைமையேற்ற அதிமுக திட்டுவேன் அப்படின்றது ஒரு அரசியல் கட்சிக்கான அடிப்படை புரிதலே கிடையாது. அதெல்லாம் ரொம்ப பெரிய முட்டாள்தான் நான் சொல்றேன். இதோட நீங்க அதிமுக போய் ஓட்டு எனக்கு சரியா வரல, அதிமுக ஓட்டு வரலன்னா அதுக்கு உன் வாய் தான் காரணம். இந்த பேச்சு பேசி தீங்க. நீ கூட்டணி உறுதியாயிருச்சுல 2 பேரும் சேர்ந்து யாரை எடுக்கிறோம்? உங்களை எவ்வளோ சண்டை போடுறதா, நீங்க இவங்க கூட சண்டை போடுறதா? போய் திமுகவோட ஆட்சி லட்சணத்தை விமர்சனம் பண்ணி போராட்டத்தில் இறங்க. போராட்டத்தில் இறங்காம ஒன்று நான் இருந்தா இங்கே தலைவராக இருப்பேன், இல்லை நான் வெளியே போய்க்கிறேன். எனவே வாரிசு அரசினுடைய இன்னொரு வரிவு தான் சொல்லுவேன். நீங்க ஒருத்தரை பெத்தெடுத்து வாரிசு ஆக்குனீங்க, இன்னொருத்தரை ஒரு தத்தெடுத்து வாரிசு ஆக்குறாரு. இது என்ன மாற்று சொல்லுங்க? என்ன நீங்க ஒரு 15-20 வருஷம் உழைச்சி வந்து நீங்க நிரூபிச்சு நீங்க இவ்வளவு பெரிய கோஷத்தை உருவாக்குறீங்க. இன்னைக்கு உருவாக்குற ஒரே காரணம் உங்களோட அதிகாரம் இருக்கு, காசு இருக்கு. அதனால இங்க நீங்க ஒரு செயற்கையான ஒரு தோற்றத்தை உருவாக்குறீங்க. கடை இது ஒரு பக்கம்னா அதிமுக தன்னுடைய இயற்கையான குணத்தை இழக்குது. இந்த 2 கட்சியும் பண்றது அப்பட்டமா முட்டாள்தனம் நான் சொல்றேன். 2 கட்சியும் சேர்ந்து இப்ப செய்ய வேண்டியது திமுக வீழ்த்துறதுக்கு என்ன செய்யணும், அந்த களத்துல மக்கள்கிட்ட எப்படி நம்பிக்கை பெறும். அது செய்யாத ஒழிய இவங்க வெற்றி பெற வாய்ப்பே கிடையாது. இப்போ சொல்றேன், திமுக கூட்டணி தான் பலமானது. திமுக வெற்றி பெறதான் இன்றைய தேதியில வாய்ப்பு அதிகம். அதான் வெற்றி பெறுவதற்கான 100% சாத்தியம் உண்டு.
இந்த சாத்தியத்தை குறைக்கிறதுக்கான எல்லா வாய்ப்பும் இருக்கு. ஆனா அது உருவாக்குறதுக்கு இவங்களுக்கு மனநிலையே கிடையாது. இவங்க வேற ஒரு மனநிலையில இருக்காங்க. இந்த கூட்டணி இப்படியே போச்சுன்னு வச்சுக்கோங்க, தரைக்கு தம்பியா போகும்.